ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செட்டிநாடு மீன் வறுவல். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மீன், லெமன் ஜூஸ், எண்ணெய், காய்ந்த மிளகாய், சோம்பு, ஜீரகம், மிளகு, உப்பு, மஞ்சள் தூள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 காஞ்ச மிளகாய். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ண போகிறோம். மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப செவக்க விட்டுட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால் லைட்டாக பொரிச்சிட்டு நீங்கள் பொடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நாம் பொடிச்சு வச்சுருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேணாம், ஒரு பாதி போட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், உப்பு, நம்ம பொடிச்ச அந்த பொடி அதெல்லாம் நல்லா சேரணும். பொடி இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் நுணுக்கி செஞ்சிங்கன்னா தான் இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதில் நாம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது புளிப்புக்காக சேர்க்குறது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். உதிராக இருக்கு இல்லையா மசாலா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் பொடிச்ச எல்லா மசாலாவையும் இப்போ போட்டுட்டேன். 1 கிலோ மீனுக்கு இந்த மசாலாவே போதுமான அளவு. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்க்கலாம். மீன் 1 பீஸ் 2 பீஸாக சேர்த்து மசாலாவை எடுத்து கையால் எடுத்து அதில் ஃபுல்லாக தடவணும். இது மாதிரி நீங்கள் பொறுமையாக ஒரு இடத்துலையும் பார்த்து தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கும். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நம்ம இதை மாதிரி தடவுறது. நல்லா 2 பக்கமும் ஃபுல்லாக மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி தடவுங்க. தடவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீன்லையும் நம்ம இப்போ தடவை போகிறோம். இது மாதிரி தடவி ஒரு 1/2 hour போல் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் மசாலா அதில் நல்லா இறங்கும். மீனில் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி தடவுங்க. இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. மீன் நல்லா ஊறிடுச்சு. இதை நாம் பொரிச்சிடலாம். திரும்ப ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமே தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் மீனை சேர்த்துடலாம். பேனுக்கு தகுந்த அளவுக்கு மீன் போடுங்க. இப்போ நான் இதில் 3 மீன், அதாவது 3 பீஸ் மீன் போடுறேன்.
நீங்கள் பேன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா இல்லை 2 போடுங்க. எண்ணெய் நல்லா ஃபுல்லாக எல்லா மீன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருந்தால் தான் மீன் நல்லா குக் ஆகும். இப்போது கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இதை நாம் திருப்பி விடலாம். பார்த்து உடையாமல் திருப்பிக்கோங்க. மீன் உடையக்கூடாது, அதுதான் மெயினான ஒரு இது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் சீக்கிரமாக உடையாது. இது மாதிரி பொறுமையாக திருப்புங்க. மீன் உடையாமல் எடுக்கணும் தான் நான் 2 கரண்டியும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகணும். இதில் நாம் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதோட ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு அந்த மீனில் இறங்கும். அதனால தான் இந்த மாதிரி பொரியும் போது நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணுறது. இப்போ எண்ணெய் திரும்பவும் நல்லா எல்லா இடத்துலையும் படணும். இது மாதிரி அடிக்கடி பேனை எடுத்து விட்டு எல்லா இடத்துலையும் எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போது இது ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. திரும்பவும் திருப்பி விட்டுக்கலாம். சும்மா நீங்கள் திருப்பணும்னு அவசியம் கிடையாது. அப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் உடஞ்சிரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகணும். அது மாதிரி நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு குக் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி நல்லா மொறுன்னு உங்களுக்கு மீன் வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரியேவும் இருக்கும். நீங்கள் அதிகமாக மீன் எடுத்துக்கிறதுனால உங்கள் கண்ணுக்கும் மூளைக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி வராமல் மீன் வந்து உங்களை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா மீன் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோயை கூட கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.